பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே எழுந்தருளும் என்கிற காலை தியானத்திற்கு இயேசு நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கனத்திற்கு கனம் கொடுக்கப்படவில்லை. கனம் என்பது, மரியாதை என்பது நம் தேவாதி தேவனுக்கு சொந்தமானது, அவருடைய சொத்து. கனம் என்றாலே அதற்கு அவர் ஒருவர் மாத்திரம்தான் பாத்திரர். ஆனால் அவருக்கு கனம் கொடுக்கப்படவில்லையாம். இந்த உலகத்திலே அவர் மனிதனாக வந்த பொழுது அவரை அசட்டை பண்ணினார்கள் என்று ஏசாயா 53:3 எழுதப்பட்டிருக்கிறது. இதில் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் என்று எழுதிட்டு லாஸ்ட் வசனம், அதே வசனத்தில் லாஸ்ட் வேர்ட்ஸ் என்ன எழுதிருக்குன்னா, அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவர் எண்ணாமற் போனோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவருக்கு நம்ம கனத்தை கொடுக்காம போயிட்டோம். ஏன் அவரை அப்படி அசட்டை பண்ணாங்க? அவர் தான் நிறைய மிராக்கிள்லாம் செஞ்சார், நிறைய புரட்சியை செய்தார். ஏன் அவர்கள் அசட்டை பண்ணினார்கள்? இது எதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும் பொழுது அதற்கு 53:2 சொல்லுகிறது, அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இது 53:4. அவர் உருக்குலைந்து போகிறார் பாடுகளிலே. இப்பொழுது அழகும் இல்லையாம், சௌந்தரியம் இல்லையாம், மனிதர்கள் நாம் விரும்பத்தக்க ரூபம் இல்லையாம். இப்போ மனிதர்கள் சில உருவத்தை விரும்புவார்கள், ரூபத்தை விரும்புவார்கள். நீங்கள் கிளாஸ் ரூம்ஸில் போய் பார்த்தா கூட, இல்லை வீடுகளில் பார்த்தா கூட, ஒரு அழகான குழந்தைக்கு ஒரு ஃபேவர் இருக்கும் எல்லார் கண்களிலும். ஒரு சாஃப்ட் கார்னர்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தை மேலே மட்டும் அது இருக்கும். ஏன்னா அந்த குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்கூலில் பார்த்தோன்னா கூட அந்த அழகான குழந்தை மீது எப்படியோ அந்த டீச்சருக்கும் அட்ராக்ஷன் வந்துடும். இந்த குழந்தை டீச்சரோட மடியில் உட்கார்ந்துருக்கும். இவரோ அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, நாம் விரும்பத்தக்க ரூபம் கூட இல்லை, அப்படியே கொலாப்ஸ் ஆகியிருக்காரு, கோரமாக இருக்கிறார். இவர்கள் பார்க்கிறார்கள், அப்படி என்றால் பார்த்து தான் முகத்தை திருப்புகிறார்கள். இவருடைய உருவம் பயங்கர கோரமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இவர்கள் பார்க்கும் பொழுது இவர்கள் கேள்விப்பட்டதும் இவர்கள் காதுகளில் வந்திருக்கும். ஏனென்றால் இயேசுவை எல்லோரும் நல்லவர்கள் என்று சொல்லவில்லை. அவரை குறித்து பல வகையான காரியங்கள் இருந்திருக்கிறது, பல வகை ரூமர்ஸ் இருந்திருக்கிறது, அதை கேள்விப்பட்டிருக்கிறார்கள். எனவே கண்களிலே பார்க்கிறார்கள் அந்த கோராமையை, காதுகளிலே அவர்கள் கேட்டது அவர் எண்ணங்களிலே வருகிறது. அவர்கள் என்ன எண்ணினார்களாம்? தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று எண்ணினார்களாம். பார்த்தார்கள், கேட்டார்கள். அது எண்ணத்தில் என்ன வந்ததென்றால், இவன் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான், சிறுமைப்படுத்தப்பட்டு தேவன் அதை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு பக்கம் அவருடைய உருவத்தை பார்க்குறாங்க, ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. ஒருவேளை இதை காலை தியானத்தில் கலந்து கொண்டிருக்கிற நீங்கள், கண்களினால் உங்களை பார்ப்பதினாலும், காதுகளினால் உங்களை பற்றி கேள்விப்படுவதினாலும் பல காரியங்கள் மற்றவர்கள் உங்களை அசட்டை பண்ணலாம். அசட்டை என்பது அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம, மரியாதை கொடுக்காம இருக்கிறது. ரெண்டாவது, அவங்க ரொம்ப ஏன் மரியாதை கொடுக்க மாட்டாங்க, அது ரொம்ப கெட்டது அப்படின்னு சொல்லி ரொம்ப வெறுப்பது, அது பிடிக்காமல் இருப்பது. இல்லை என்றால் இதுக்கு வேல்யூவே கிடையாதுன்னு நினைக்கிறோம்ல, அதை தான் நம்ம அசட்டை பண்ணுவோம். நம்ம வீட்டில் இருக்க கிழிஞ்ச துணி அதை நம்ம காலில் தான் அப்படி ஓரமாக வைப்போம். அதே மாதிரி உடைந்த பாத்திரம், கிழிந்த செருப்பு, இதுக்கெல்லாம் யாரும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க, காலால் தான் தள்ளுவாங்க. இப்படி அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் கிறிஸ்துவானவர். இதிலே மிக அழகான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அவர் மனிதர்களால் தான் அசட்டை பண்ணப்பட்டாராம், மனிதர்களால் தான் புறக்கணிக்கப்பட்டாராம், ஆனால் பரலோகத்தினால் இல்லை. இந்த காலை தியானத்தில் கலந்து கொண்டிருக்கிற நீங்கள், ஒருவேளை என்னுடைய காரியங்கள் இப்படி தான் இருக்கிறது, வேண்டுமென்றே கூட அப்படி செய்கிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் சொல்லலாம். இல்லை என்றால் கர்த்தர் தான் என்னை வாதிக்கிறார், கர்த்தர் தான் என்னை இப்படிலாம் செய்து கொண்டிருக்க, அப்படியெல்லாம் நினைக்கிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் இதை மனிதர்கள் தான் செய்கிறார்கள், பரலோகம் இல்லை. பரலோகம் எப்பொழுதும் உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறது. நாம் ஜெபிப்போம். மகா கிரகத்திற்குரியவரே, உம்மை நாங்கள் தொழுகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம். மட்டும் எங்களை நடத்தினீர், அதற்காக உமக்கு நன்றி. இனிமேலும் நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனிதர்களால் ஆண்டவரே அப்பா எண்ணாமல் இருக்கப்பட்டவருமாய் இருந்தீர். இப்பொழுது இந்த காலை தியானத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள் கடந்து செல்வார்கள். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் அப்பா ஸ்தோத்திரம், மனிதர்கள் இதை செய்கிறார்கள், பரலோகமோ இவர்கள் பக்கம் நின்று கொண்டிருக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி. ஏற்ற காலத்தில் இந்த சீசனை இவர்கள் வாழ்க்கையிலிருந்து மாற்றி போட போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி அப்பா. பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு நாமத்தில் ஜெபத்தில் எடுக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே, ஆமென். பரலோகம் எப்பொழுதும் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது. May God go with you. Have a great day.